ஓகே, அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கொலைய வந்துட்டு தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா மல்லி சேர்க்குறோம். புதினா மல்லி சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் வதக்கும் போது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற உப்பு சேர்க்குறோம் தேவையான அளவு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் உப்பு வந்து கலந்துக்கிற மாதிரி கிளறி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இந்த டைமில் சேர்க்குறேன். பிரியாணி மசாலாவில் பார்த்திங்கன்னா வெறும் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் 3 பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி தான் இப்போது நான் சேர்த்தது. இது சேர்த்தும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்க சிக்கன் தேவையான அளவு அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சிக்கன் நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்குறோம். இது எப்படின்னா நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 படி. அப்படின்னா அது ஒரு 250 கிராம் வந்துட்டு அரிசி பிடிக்கும். அந்த படியில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 4 படி தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அரிசி ஜீரக சம்பா அரிசி முழு அரிசி தான் வாங்கியிருக்கேன். அதை கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் தான் அரிசி. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க அந்த 1/4 படி 250 ml 4 படி தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 படி. அப்புறம் மதுரை சைட்லாம் வீசம்படின்னு சொல்லுவாங்க. அந்த படியில் தான் நான் 4 படி தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை அப்படின்னா பிரியாணி ரொம்ப வித விதையாக இருக்கும். 1க்கு 1.5 ஊற்றுவாங்க. ஆனால் நான் 1க்கு 2 ஊற்றிருக்கேன். எங்களுக்கு அப்படி ஊற்றினா தான் கொஞ்சம் பிரியாணி நல்லா வெந்து வர மாதிரி இருக்கும். அதனால நான் அப்படி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் வற்றி ஒன்றா வரணும்.
வெந்து வரணும். இந்த தண்ணி பூரா வற்றி வந்து சோறு வந்து மேலே தெரியணும். அந்த மாதிரி வெந்து வரணும். கடைசி வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாறு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போ தான் 2 படி தண்ணி ஊற்றினேன். இப்போ 2 படி தண்ணி ஊற்றுறேன். கணக்குக்கு பார்த்திங்கன்னா 4 படி.